என்னோட 2வது ஸ்டோரி ஜெயகாந்தன் அவர்களுடையது தான். சில நேரங்களில் சில மனிதர்கள். அத்தியாயம் 1. வெளியில மழை பெய்யுது. பஸ் திரும்புறச்ச எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாயறான். எனக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கானே, அவ வேணும்னே அடித்துண்டு என் மேல சாயறான். எனக்கு நன்னா தெரியுது, வேணும்னே தான் சாயறான். என்ன பண்றது, பொண்ணா பிறந்துட்டு நாங்களும் ஆம்பளைக்கு சமானம்னு படிக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் வெளியில புறப்பட்டுட்டா இதெல்லாம் தாங்கித்தானே வேணும். பஸ்ஸில் பெண்களுக்குன்னு 4 சீட் போட்டு வச்சிருக்கா. ஏதோ பெண்கள் ஒருத்தர் 2 பேர் படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் வெளியில் புறப்பட்ட காலத்தில் போட்ட கணக்குப்படி ஒரு பஸ்ஸில் 4 சீட்டே அதிகமோ என்னவோ. இப்போ பெண்களுக்குன்னே தனியாக ஒரு பஸ் விட்டால் தேவையில்லை. ஏன் விடப்படாதா? விட்டா என்னவாம்? பாவம் சின்னஞ்சிறுசுகள் இந்த ஆம்பளை தடியன்களோட போட்டி போட்டுண்டு இடியும் மிதியும் பட்டுண்டு காசையும் கொடுத்து ஏன் அவஸ்தைப்படணும்? பெண்களுக்குன்னு தனியாக சீட் போடுறதுல இல்லாத அவமானம் தனி பஸ் விட்டால் வந்துடுமோ? Very good idea. I am going to write a letter to the editor. வெளியில் நன்னா மழை பெய்யுறது. ஜன்னலோரமாக போட்டிருக்க கேன்வாஸ் மேலே மழை தண்ணி படன்னு அடிக்கிறது. பஸ்ஸுக்குள்ளே ஈரமும் மண்ணும் சதன்னு அருவருப்பாக இருக்குது. நெருக்கத்தில் புழுக்கமும் நாத்தமும் அடிக்கிறது. ஒரு ஆம்பளை நாத்தம். மேலே தொங்குற கைப்பிடியை யார் பிடிச்சாலோ கர்மம். இந்த பிடியை எதுக்கு தோளினால் போடுறா? இது வேற தோல் நாத்தம் அடிக்கிறது. எலக்ட்ரிக் ட்ரெயினில் போட்டிருக்காளே, அந்த மாதிரி மெட்டலில் போட்டால் என்னவாம்? இதையும் பற்றி எழுதணும். இப்போ ஒன்றும் பஸ் திரும்பலை, லெவலாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு பின்னாடி இருக்கானே, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து வேணும்னே என் மேலே உரசி சாயிறான். இவனுக்கு என்ன தைரியம்? இது என்ன நியாயம்? அன்னைக்கு ஒரு நாள் கலா சொன்னாலே, இந்த மாதிரி பஸ்ஸில் ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணினப்போ ஸ்லிப்பரை கலட்டிண்டு அவனை அடிக்க போய் ஒரே ரகலை ஆயிடுத்துன்னு. அவள் செய்யக்கூடியவ தான், ஆனால் இது கொஞ்சம் கப்ஸா. அடிக்கணும்னு நினச்சிருப்பா. இப்போ நான் நினைக்கலையா? ஆனால் ஒரு பொம்மநாட்டி நினச்சதையெல்லாம் செய்திட முடியுறதா என்ன? பாவம், நிஜமாவே அவன் தெரியாமத்தான் சாயிறானோ என்னவோ. வயசான ஆளோ என்னமோ. திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன், முடிகிறதா? இல்லை, அவன் வேணும்னே தான் சாயிறான். இவன் ஒன்றும் வயசானவனா இருக்க மாட்டான், நன்னா தெரிகிறது எனக்கு. ஆக்சிடென்டலாக சாயிறவா ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி சாய மாட்டான். எனக்கு உடம்பெல்லாம் கூசுறது. இன்னைக்கு மழையா இருக்கே, குளிக்க வேண்டாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ வீட்டுக்கு போனதும் நன்னா ஒரு தடவை குளிக்கணும். கூட்டத்தில் சிக்கிண்டா அதில் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துண்டு இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு வெக்கப்பட வேண்டாமோ? இது என்ன புருஷத்தனம்? இவ்வாத்துல இருக்கிறவா போனாலும் இப்படித்தானே எவனாவது பண்ணுவாங்கிற நினைப்பு வேண்டாமோ? ஆமாம், இவனுங்களுக்கெல்லாம் ஆத்து நினைப்பு வேற இருக்காக்கும். இவன்களை விட தெருவில் நிற்கிறவளை போய் வரியாடின்னு கையை பிடிச்சி இழுக்கிறானே, அவன் எவ்வளவோ வசதி. நிச்சயமாக அது வசதி தான். அவளுக்கும் இஷ்டம் இருந்தா அந்த பிடிச்ச பிடியிலேயே ஒட்டிண்டு போக போறா. இல்லைன்னா மாட்டேன்னு கையை உதறிட்டு போயிட போறா. இது என்ன? கும்பலை பயன்படுத்திண்டு மனுஷாளுக்கு இருக்கிற பெருந்தன்மையை மான மரியாதையை பற்றின பயத்தை பயன்படுத்திண்டு நிர்பந்தமாக நிற்கிறது பிளாக் ஆர்ட். இதை பற்றியும் அந்த லெட்டர்ஸ் டு தி எடிட்டரில் எழுதணும். பொம்மநாட்டிகளுக்கு தனி பஸ் விடணுங்கிற யோசனைக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரெலவெண்ட். தமிழ் பத்திரிக்கை எல்லாம் எழுதப்படாது, இங்கிலீஷ் பேப்பரில் எழுதினா தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். 4 வரினாலும் நறுக்குன்னு தைக்கிறா போல பியூட்டிஃபுல் லாங்குவேஜில் இருக்கணும். அதுக்காக 2 நாள் மெனக்கெட்டாலும் சரி. பொம்மநாட்டிகளுக்கு ஆம்பளைகள் பஸ்ஸில் எழுந்து சீட் கொடுக்கணும். உடனே இவா இழிச்சு புளிச்சுண்டு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு அவன் டோன்ட் மென்ஷன்னு சொல்லணும். என்ன ஸ்டூபிடிட்டி! அப்படியெல்லாம் நான் எழுத போகிறதில்ல. எனக்கு எவனாவது சீட் கொடுத்தால் நான் உட்கார்றதும் இல்லை. இவன் என்ன உபச்சாரம் பண்ணுறது? நான் என்ன முடமா நொண்டியா? இல்லை வயசான கிழமா? அப்படி என் வயசுக்கோ தகுதிக்கோ மரியாதை தந்து எவனும் சீட் தரதில்லை. அப்படி என்ன எனக்கு வயசாயிடுத்து? இன்னும் 30 முடியலை. எல்லார் மாதிரியும் நான் ஸ்டைல் பண்ணிக்கிறது இல்லை. இப்படி இருக்கிறச்சேயே இதோ வந்து இப்படி சாயிறான். ஸ்டைலும் பண்ணிண்டா குறைச்சல் இல்லை. எப்படி என்னை பார்த்து இவளுக்கு இப்படியெல்லாம் தோன்றதோ? என்னை பார்த்து அப்படியெல்லாம் தோணப்படாதுன்னு நான் ஜாக்கிரதையாக இருக்கிறதுனாலேயே அப்படியெல்லாம் தோன்றதோ? நான் பார்த்த எல்லா ஆம்பளைக்கும் என்கிட்ட இப்படி தோன்றதே. ஆமாம், எல்லா ஆம்பளைங்களுக்கும். ஒருத்தன் கூட விதிவிலக்கு இல்லை. அப்பாவை நான் பார்த்ததில்ல. அண்ணா? ஆமாம், ரொம்ப யோக்கியந்தான். நேக்கு அண்ணனா இருக்கிற உறவு நடுவில் நின்று தடுக்கிறது. இல்லைன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்க முடியுமா? வார்த்தைகள் கேட்டால் போராதோ, அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப நீ எனக்கு தங்கை இல்லைன்னு சொன்னான். இதே மாதிரி பஸ்ஸில் வரும்போது அவனையும் பஸ்ஸில் பார்த்துருக்கேன். இதோ என் மேலே சாயிறானே, இவன் எவ்வளவோ யோக்கியன். அந்த கூட பிறந்த அண்ணனோட பார்வை இதை விட அசிங்கமாக இருக்கும். அவன் என்னென்ன நினச்சிண்டு என்னை பார்க்குறானோ, என்னென்ன கதை கட்டிண்டு போய் மன்னிக்கிட்டு அளக்குறானோ, அவள் அதை 1க்கு 10 முடிச்சு போட்டுண்டு அந்த ஆற்றுல இருக்கிற குடித்தனக்காரக்கிட்ட எல்லாம் என்னென்ன அக்கப்போர் பண்ணுறாளோ. இதோ இவன் என் மேலே இடிச்சுட்டு நிற்கிறான். இதுக்காக இவனை என்னோட முடிச்சு போடுறதா எங்கள் அண்ணா பார்த்தான்னா செய்வான்.
தன்னை தவிர அவன் எல்லாரையும் என்னோட முடிச்சு போடுவான். இவன் முகம் கூட எனக்கு தெரியல. திரும்பி பார்க்க கூட தைரியம் இல்லாம நான் நிக்கிறேன். இவன் கருப்போ சிவப்போ கிழவனோ குமரனோ யாரா இருந்தா எனக்கு என்ன? அவளுக்கு யாரா இருந்தாலும் கூட்டத்துல சிக்கிண்டா போரும். ஏதோ அவளுக்கு சொந்த மாதிரி எங்க அண்ணா இதை பார்க்கணும். அவன் எப்படி இதை பார்ப்பான்னு என்னால் பார்க்க முடிகிறது. இதோ பின்னால இருந்து என் மேல சாயிறானே, இவனையும் என்னையும் அடிக்கடி பார்த்துருக்கிறதா முதல்ல அவனுக்கு தோணும். அப்புறம் இவனுக்கு எங்க ஆபீஸ்ல என்னோடவே வேலை கொடுத்துடுவான். பஸ்ல வரைச்ச நேக்கும் சேர்த்து இவன் தான் டிக்கெட் வாங்கினானாம். நான் வேணும்னே அவனை அவமானப்படுத்துறதுக்காகவே அவன் கண்ணெதிரே இவனோட கொஞ்சறேனாம். எனக்கு திமிராம். என்னை எவன் கேட்கறது? நானே படிச்சு நானே உத்தியோகம் தேடிண்டு அவனை விட பெரிய பொசிஷன்ல இருக்கேங்கிற திமிராம். என்ன கர்மமா இருந்தாலும் இப்படி பப்ளிக்ல பஸ்லயே வான்னு பஸ்ல இருக்கிற பாசஞ்சர்கள் எல்லாம் என்ன காரி துப்புறாளாம். இவனுக்கு தலை குனிவா போச்சாம். இந்த கன்றாவியை காண சகிக்காம அடுத்த ஸ்டாப்பிங்கல்லையே இறங்கிட்டானாம். மற்றவா கிட்ட அண்ணா என்னை பார்த்துட்டு போய் மன்னி கிட்ட சொன்ன அப்புறம் மன்னி சொல்ற வருஷன் இதுதான். இதை கேட்டு அந்த மத்தவாளியில ஒருத்தி சொல்லுவா, நான் கூட பார்த்தேன்டி, அவனாதான் இருக்கும். இன்னொருத்தி சொல்லுவாள், அவன்தானோ இவன் இன்னொருத்தனோ. மறுபடியும் மன்னி சொல்லுவா, எங்களுக்கு என்ன, எக்கேடு கெடட்டும் தான், தண்ணி தெளிச்சு விட்டாச்சே. இருந்தாலும் கூட பிறந்தவருக்கு அப்படி இருக்க முடிகிறதா? அப்படியே கூனி குறுகி போகிறார் அவர். இப்படி ஒரு மனுஷரையும் பெத்து இவர் மானத்தை வாங்குறதுக்கு அப்படி ஒரு பொண்ணையும் பெறுவாளோன்னு சொல்லி அப்படியே இதை சாக்க வச்சு அண்ணா மேல மன்னி உருகி போவா. அண்ணா சொன்ன விஷயத்தை மத்தவா கிட்ட சொல்லி பொதுஜன அபிப்பிராயத்தை சேகரிச்சுண்டு மறுபடியும் அண்ணா கிட்டேயே மன்னி வந்து சொல்லுவா. நமக்கு என்னன்னு சொல்லிண்டாலும் மனசு கேட்குறதா? அவள் காசு நமக்கு வேண்டாம், பணம் நமக்கு வேண்டாம், வீடு நமக்கு வேண்டாம்னு நம்ம ஒதுங்கி தான் இருக்கோம். அதனால அவள் ஒன்றும் கெட்டு போயிடல, நன்னா தான் இருக்கா. அதுக்காக நம்மளை யாரும் ஒன்றும் சொல்லிட மாட்டா. அவள் ஓஹோன்னு இருந்தா அந்த பெருமை கூட நமக்கு வராது. கெட்டு போய் அங்கே இங்கே நின்னா இன்னார் தங்கைன்னு தான் எல்லாரும் பேசுறா. அந்த வயசுல அவள் பண்ணிட்டு வந்த தப்புக்கு அண்ணாங்கிற முறையில கண்டிச்சேன். மற்றவனா அறிவாலை எடுத்துட்டு வந்து வெட்டியிருப்பான். உங்க அம்மா தான் ஆகட்டும், அடிச்சா என்ன வயதா என்ன, அண்ணா தானேன்னு சமாதானம் பண்ணி வச்சாரா. பொண்ணை வெளியில போக சொன்ன உடனே அவ கையை பிடிச்சிண்டு அவரும் புறப்பட்டுட்டார். ஆமாம், அப்படி போகலைன்னா சொந்த வீடும் சொகுசான வாழ்க்கையும் கிடைச்சிருக்குமா? இந்த 30 ரூபா வாடகை வீட்டுல மூட்டை பூச்சிகள் பிடுங்கிண்டு இந்த சனியன்களோட மாரடிச்சுண்டு இருக்கணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாம் முன்கூட்டியே போட்ட பிளான் தான். உங்க தங்கை பண்ணிட்டு வந்த காரியமும் அதுக்காக நீங்க அடிச்சு விரட்டினதும் சாக்காக போச்சு. அப்பவே அடிக்கடி சொல்லுவாரே, பெருசா என் பிள்ளையத்தான் நம்பி இருந்தேன், பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய உத்தியோகம் பண்ண போறான்னு. நான் ஆசைப்பட்டா மட்டும் போருமா? மெட்ரிகுலேஷன்ல 3 வருஷம் இவன் போட்டுட்டான். இனிமே என் பொண்ணு தான் பாருங்கோ, அவ மாகாணத்துல முதலா பாஸ் பண்ணி கலெக்டரா கூட ஆவாள். ஆண்டவன் ஆயுசை கொடுக்கணும்னு சொல்லிண்டே இருப்பாரே. அவர் ஆசை நிறைவேறி போச்சு. பெரிய படிப்பும் படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கும் போயிட்டா. இனிமே அவள் எவனோட தெரிஞ்சா இவருக்கு என்ன? ஆனா நம்ம தலையில உருள்றது இன்னார் தங்கை இன்னார் தங்கைன்னு நீங்க தான் அடிக்கடி போய் பார்க்கறேளே உங்க அருமை அம்மாவை. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைங்கோ. இந்த பஞ்சவடிக்கு பக்கத்துல பார்க் இருக்கோன்னோ, அங்க ராத்திரி 7 மணி மேல வந்து நிக்கிறாளாமே, படிச்சுட்டா போருமா, உத்தியோகம் பார்த்தா போருமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லும்போது அப்படியே ஊசி போட்டு தைக்கிறது எனக்கு. மன்னி பேச ஆரம்பிச்சா அண்ணா அவ பேசி முடிக்கிற வரைக்கும் ஒரு வார்த்தை குறுக்க பேச மாட்டான். மந்திரோபதேசம் மாதிரி கேட்டுண்டு மௌனமா இருப்பான். சரி சரி, அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றேன்னு பல்ல கடிச்சுண்டு அண்ணா கடைசியில கத்துவான். நான் போய் சொன்ன உடனே கேட்டுட போறாளாக்கும். கேட்டா கேட்கிறா, கேட்காட்டா போறா. நம்ம காதுல விழறத சொல்லி வைப்போம். அப்புறம் பெத்தவராச்சு பொண்ணாச்சு. கூட பிறந்த குத்தத்துக்கு உங்க மண்டை உருள்றதேன்னு சொன்னேன். நேக்கு என்ன போச்சு? கிரிச்சுன்னு ஒரு சத்தத்தோட பஸ் எதுலேயோ மோதினா மாதிரி அதிர்ந்துண்டு நிற்கிறது. எனக்கு பின்னாடி இருந்தவன் நன்னா ஆசை தீர வந்து மோதின்றான். ரொம்ப திருப்தி அவனுக்கு. இந்த தடவை அவனை மட்டும் குத்த சொல்ல முடியாது. லெட்டர்ஸ் டு தி எடிட்டருக்கு எழுதுற பற்றினா யோசிச்சுட்டு இருந்தேன். எத்தனையோ சமயத்தில் எத்தனையோ விஷயங்களை பற்றி எழுதணும்னு நினச்சிருக்கேன். எல்லாம் நினைக்கிறதோட சரி, அப்புறம் அந்த விஷயம் பழசா போயிடும். எனக்கே நினச்சி நினச்சி பழசாகி ஆமாம் எழுதிட்டா போருமாக்கும்னு ஒரு சலிப்பு வந்துடும். அந்த விஷயம் அவ்வளவுதான். சில சமயத்தில் லெட்டர்ஸ் டு தி எடிட்டரில் ரொம்ப சுவாரஸ்யமான லெட்டர்ஸ் வரும். தினம் பேப்பரில் படிக்கிற முக்கியமான ஐட்டம் அதுதான். அப்புறம் அப்புறம் மேட்ரிமோனியல் காலத்தை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறேன். எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னோ அப்ரோச் பண்ணணும்னோ இல்லை. அதில் சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட். தட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு கல்யாணமே ஆகாது, ஆகப்படாதுன்னு நான் தீர்மானம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலேயே கல்யாண விஷயங்களில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுறது போல இருக்குது.
அதில் ஒன்றும் தப்பில்லை. எக்மோர் ஸ்டாப்பிங்கில் பஸ் வந்து நிற்கிறது போல இருக்கு. எல்லா ஜன்னலையும் மூடி இருக்கிறதுனால எங்கே வந்திருக்கோன்னு தெரியல. தப தபன்னு ரொம்ப பேர் இறங்குறா. வெளியில் மழை பெய்யுறது. எக்மோர் ஸ்டேஷன், எல்லாம் இறங்குங்கோன்னு கண்டக்டர் குரல். முண்டி அடிச்சுக்கின்னு பல பேர் ஏறி வரா. லேடிஸ் சீட் கொஞ்சம் காலி. டப்புன்னு உட்காந்துட்டேன். இன்னும் 3 ஸ்டாப்பிங் தானே. இருந்தாலும் இந்த சாயிர மாடு கிட்ட இருந்து தப்பிச்சேனே. இப்போ தான் நான் அவனை பார்க்குறேன். மோரைய பாரேன். சிரிப்பு என்ன வேண்டியிருக்கு. மானம் கெட்ட ராஸ்கல். நெத்தியில மயிரை இழுத்து விட்டுண்டு பஸ்ஸில் லவ் பண்ணுற முறைகள் லட்சணமெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்ததை அவன் கவனிச்சிருக்க முடியாது. ஹேண்ட்பேக்கில் இருந்து இந்த வாரம் பத்திரிக்கையை எடுத்து முகத்துக்கு நேராக விரித்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் ஞாபகம் போயிடுறது. மத்தியானம் லஞ்ச் டயத்தில் 2 பக்கம் படிச்சுட்டு மூடி வச்ச கதையை புரட்டுறேன். என்னோட லைஃப்பில் ஏற்பட்ட மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஆர்கேவி எழுதின கதை. எனக்கு அவர் எழுதுகிற கதைகள் ரொம்பவே பிடிக்கும். ஆர்கேவிங்கிற இன்ஷியலில் எழுதுறது பொம்மநாட்டியாக தான் இருக்கணும்னு தோன்றது. அந்த கதைகளின் தீம்ஸ் எல்லாமே இந்த காலத்து பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கிறது அதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஆர்கேவியோட கதைகளை பற்றி ஆஃபீஸில் எவ்வளவு கான்ட்ரவர்சி நடக்கிறது. நான் எந்த கான்ட்ரவர்சிலையும் தலையிட்டுக்கிறது இல்லை. எல்லாரும் அபத்தமாக உளரச்ச சில சமயத்தில் சிரிப்பு வரும், சில சமயத்தில் எரிச்சல் வரும். அவள் நினைக்கிறா எனக்கு இலக்கியத்தில் டேஸ்ட்டே கிடையாதுன்னு. அவள் பேசுகிறதுலேருந்து அவளை பற்றி நானும் அதையே தான் தெரிஞ்சுக்கிறேன். என் டேஸ்ட் என்னோட. ஒய் ஷுட் ஐ கேர் இட் வித் அதர்ஸ்? சரி, கதையை படிப்போம். இது ஆர்கேவி எழுதின கதை. அவளை பார்க்கிற யாருக்கும் எளிமையாக அரும்பி உலகின் விலை உயர்ந்த எத்தனையோ பொருட்களுக்கு இல்லாத எழிலோடு திகழும் புதிய தாய் மலர்ந்துள்ள ஒரு புஷ்பத்தின் நினைவே வரும். அதுவும் இப்போது மழையில் நனைந்து ஈரத்தில் நின்று நின்று தந்த கடைசல் போன்ற கால்களும் பாதங்களும் சிலிர்த்து நீளம் பாரித்து போய் பழந்துணி தாவணியும் ரவிக்கையும் உடம்போடு ஒட்டிக்கொண்டு சின்ன உருவமாய் குளிரில் குறுகி ஒரு அம்மன் சிலை மாதிரி அவள் நிற்கையில் அப்படியே கையில் தூக்கி கொண்டு போய்விடலாம் போல கூட தோன்றும். இப்படியெல்லாம் எழுத ஆர்கேவிக்கு மட்டும்தான் வரும். வாக்கியம் எவ்வளவு நீண்டு போனாலும் நீளமா போற பிரக்னையே இல்லாம சித்திரமா மனசுல வர்ற மாதிரி எழுதுற முறை. நானும் அன்னைக்கு 12 வருஷத்துக்கு முந்தி இதே மாதிரி தான் நின்றுட்டு இருந்தேன். பழந்துணி தாவணி தான், அம்மா புடவையில கிழிச்சது தான். அடிக்கடி கட்டிண்டு போவேன். அம்மன் சிலை மாதிரி சின்ன உருவமாத்தான் இருந்திருப்பேன். இது என்ன ஏன் கதையா? மேலே படிக்கிறேன். அந்த பெரிய சாலையின் ஆளரவமற்ற சூழ்நிலையில் அவள் மட்டும் தன்னந்தனியாக நின்றிருக்கிறாள். அவளுக்கு துணையாக அந்த கிழமாடும் நிற்கிறது. தூரத்தில் எதிரே காலேஜ் காம்பவுண்டுக்குள் எப்பொழுதேனும் யாரோ ஒருவர் நடமாடுவது தெரிகிறது. திடீரென ஒரு திரை விழுந்து கவிகிற மாதிரி இருள் வந்து படுகிறது. அதைத் தொடர்ந்து சீறி அடித்த படபடவென நீர்த்துளிகள் விழுகின்றன. அவள் மரத்தோடு ஒற்றி நின்று கொள்கிறாள். சிறிதே நின்றிருந்த மழை திடீரென கடுமையாக பொழிய ஆரம்பிக்கிறது. குறுக்கே உள்ள சாலையை கடந்து மீண்டும் கல்லூருக்குள்ளேயே ஓடிவிட அவள் சாலையின் 2 பக்கமும் பார்க்கும்போது அந்த பெரிய கார் அவள் வழியின் குறுக்கே வேகமாய் வந்து அவள் மேல் உரசுவது போல் சடக்கென்று நின்ற வேகத்தில் முன்னும் பின்னும் அழகாய் அசைகிறது. அவள் அந்த அழகிய காரை பின்னால் இருந்து முன்னே உள்ள டிரைவர் சீட் வரை விழிகளை ஓட்டி ஒரு ஆச்சரியம் போல் பார்க்கிறாள். அந்த காரை ஒட்டி வந்த இளைஞன் வசீகரமிக்க புன்னகையுடன் தனது இடப்புறம் சரிந்து படித்து பின் சீட்டின் கதவை திறக்கிறான். ப்ளீஸ் கெட் இன், ஐ கேன் ட்ராப் யூ அட் யுவர் பிளேஸ் என்று கூறியவாறு தனது பெரிய விழிகளால் அவள் அந்த காரை பார்ப்பதை போன்ற ஆச்சரியத்தோடு அவன் அவளை பார்க்கிறான். அவனது முகத்தை பார்த்த அவளுக்கு காதோரமும் மூக்கு நுனியும் சிவந்து போகிறது. நோ தேங்க்ஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விட்டதும் பஸ்லேயே போயிடுவேன். ஓ, இட் இஸ் ஆல்ரைட், கெட் இன் என்று அவன் அவசரப்படுத்துகிறான். கொட்டும் மலையில் தயங்கி நிற்கும் அவளை கையை பற்றி இழுக்காத குறை. அவள் ஒரு முறை தன் பின்னால் திரும்பி பார்க்கிறாள். மலைக்கு புகலிடமாயிருந்த அந்த மரத்தை ஒட்டிய வளைவை இப்போது கிளமாடு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அவளுக்கு முன்னே அந்த காரின் கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது. தனக்காக திறக்கப்பட்டிருக்கும் அந்த கதவின் வழியே மழைநீர் உள்ளே சாரலாய் வீசுவதை பார்த்து அவள் அந்த கதவை மூடும்போது பதனமாக அழுத்துகையில் அவள் பதறிப்போய் கையை எடுத்துக்கொள்கிறாள். அவன் முகத்தை அவள் ஏறிட்டு பார்க்கிறாள். அவன்தான் என்னமாய் அழகொழுக சிரிக்கிறான். இப்போது அவனும் காரில் இருந்து வெளியே வந்து அவளோடு மழையில் நனைந்தவாறு நிற்கிறானே. கெட் இன். அப்போது அந்த அழைப்பை அவளால் மறுக்க முடியவில்லை. அவள் உள்ளே ஏறியதும் அவன் கை அவளை சிறைப்பிடித்ததை போன்ற எக்களிப்பில் கதவை அடித்து சாத்துகிறது. அழையில் மிதைப்பது போல் சாலையில் வழுக்கி கொண்டு அந்த கார் விரைகிறது. அவளது விழிகள் காருக்குள் அலைகின்றன. காரினுள்ளே கண்ணுக்கு குளிர்ச்சியாய் அந்த வெளிரிய நீல நிற சூழல் கனவு மாதிரி மயக்குகிறது. இத்தனை நேரமாய் மழையின் குளிரில் நின்றிருந்த உடம்புக்கு காருக்குள் நிலவிய வெப்பம் இதமாக இருந்தது. இந்த கார் தரையில் ஓடுகிற மாதிரியே தெரியவில்லை. பூமிக்கு 1 அடி உயரத்தில் நீந்துவது போல் இருக்கிறதே.
சீட்டெல்லாம் எவ்வளவு அகலமா இருக்கு. தாராளமா ஒருத்தர் படுத்துக்கலாம் என்ற நினைப்பு வந்ததும் தான் ஒரு மூலையில் மார்போடு தழுவிய புத்தக கட்டுடன் ஒடுங்கி உட்கார்ந்திருப்பது அவளுக்கு ரொம்ப அநாகரிகமாக தோன்றுகிறது. புத்தக அடுக்கையும் அந்த சிறிய டிஃபன் பாக்ஸையும் சீட்டிலேயே ஒரு பக்கம் வைத்த பின்னர் நன்றாகவே நகர்ந்து கம்பீரமாக உட்கார்ந்து கொள்கிறாள். இந்த காரே ஒரு வீடு மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கார் இருந்தா வீடே வேண்டாம். இவனுக்கும் ஐயையோ இவருக்கும் ஒரு வீடு இருக்கும் இல்லையா? காரே இப்படி இருந்தா இந்த காரின் சொந்தக்காரரோட வீடு எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அரண்மனை மாதிரி இருக்கும். அங்க யார் யாரெல்லாமோ இருப்பா. இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஹை, இதென்ன நடுவில் 2 சீட்டுக்கும் மத்தியில இழுத்தா மேஜை மாதிரி வரதே. இதன் மேல புஸ்தகத்தை வச்சுண்டு படிக்கலாம், எழுதலாம். இல்லைன்னா இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் தலையை வச்சுண்டு ஜம்முன்னு படுத்துக்கலாம். இந்த சின்ன விளக்கு எவ்வளவு அழகா இருக்கு. தாமரை மொட்டு மாதிரி இருக்கு. அல்லி மொட்டு மாதிரி. இதை எரிய விட்டு பார்க்கலாமா? சி, இவர் கோவிச்சுண்டார்னா? அதுக்கு கீழேயே இருக்கு பாரு ஸ்விட்ச். அவன் காரை ஓட்டியவாறே முன்பிறம் இருந்த சிறிய கண்ணாடியில் அவளை பார்த்து ஒரு புன்முறுவலோடு கூறுகிறான். அவன் அந்த சுவிட்சை போட்டு அந்த விளக்கு எரிகிற அழகை ரசித்து பார்க்கிறாள். பின்னர் பவரை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ற சிக்கன உணர்வோடு விளக்கை நிறுத்துகிறாள். பிறகு தன்னையே ஒரு முறை பார்த்து தலையிலிருந்து வழிகிற நீரை 2 கையினாலும் வழித்து விட்டு கொள்கிறார். இன்னைக்குன்னு போய் இந்த தரித்திரம் பிடிச்ச தாவணியை போட்டுண்டு வந்திருக்கேனே என்று மனதுக்குள் சலித்து கொண்டு தாவணியின் தலைப்பை பிழிந்து கொண்டிருக்கையில் அவன் இடது கையால் ஸ்டீரிங்குக்கு பக்கத்தில் இருந்த பெட்டி போன்ற அறையின் கதவை திறந்து டப் என்ற சத்தத்தில் அவள் தலை நிமிர்ந்து பார்க்கிறாள். அட, கதவை திறந்தவுடனே உள்ளே இருந்து ஒரு சிவப்பு பல்ப் எரிகிறதே. ஒரு சிறிய டர்க்கி டவலை எடுத்து பின்னால் அவளிடம் நீட்டுகிறான். தேங்க்ஸ். அந்த டவலை வாங்கி தலையையும் முழங்கையையும் துடைத்து கொண்டு முகத்தை துடைக்கையில் அப்பா, என்ன வாசனை! சுகமாக முகத்தை அதில் அழுந்த புதைத்து கொள்கிறாள். ஒரு திருப்பத்தில் அந்த கார் வளைந்து திரும்புகையில் அவள் ஒரு பக்கம் அம்மா என்று கூவி சரிய சீட்டின் மீது இருந்த புத்தகங்களும் மற்றொரு பக்கம் சரிந்து அந்த வட்ட வடிவமான சின்னஞ்சிறு எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸும் ஒரு பக்கம் உருளுகிறது. சாரி என்று சிரித்தவாறே திரும்பி பார்த்த பின் காரை மெதுவாக ஓட்டுகிறான் அவன். தான் பயந்து போய் அலறியதற்காக வெட்கத்துடன் சிரித்தவாறே இறைந்து கிடைக்கும் புத்தகங்களை சேகரித்து கொண்டு எழுந்து அமர்கிறாள் அவள். ஜன்னல் கண்ணாடியில் வெளியே பார்க்கையில் கண்களுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. கண்ணாடியின் மீது புகை படர்ந்தது போல படர்ந்திருந்த நீர்த்தி வழியை அவள் தாவணியின் தலைப்பால் துடைத்துவிட்டு வெளியே பார்க்கிறாள். தெருவெங்கும் விளக்குகள் எரிகின்றன. பிரகாசமாக அலங்கரிக்கப்பட்ட கடைகளின் நிழல்கள் தெருவில் உள்ள மழைநீரில் பிரதிபலித்து கண்களை பறிக்கின்றன. பூலோகத்துக்கு கீழே இன்னொரு உலகம் இருக்கிறதாமே, அது மாதிரி தெரிகிறது. இது என்ன கார் இந்த தெருவில் போகிறது? ஓ, எங்க வீடு அங்க இருக்கு என்று அவள் உதடுகள் மெதுவாக முனகி அசைகின்றன. இருக்கட்டுமே, யார் இல்லைனா என்று அவனும் முனகிக்கொண்டே அவனை பார்த்து சிரிக்கிறான். என்னடி இது வம்பா போச்சு என்று அவள் கைகளை பிசைது கொண்டே போதிலும் அவன் தன்னை பார்க்கும்போது அவனது திருப்திக்காக புன்னகை பூக்கிறாள். கார் போய்கொண்டே இருக்கிறது. நகரத்தின் ஜன நடமாட்டம் மிகுந்த பிரதான பஜாரை கடந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் நிறைந்த அகலமான சாலைகளை தாண்டி அழகிய பங்களாக்களும் பூத்தோட்டங்களும் மிகுந்த அவென்யூக்களில் புகுந்து நகரத்தின் சந்தடியே அடங்கி போன ஏதோ ஒரு ட்ரங்க் ரோடில் கார் போய்கொண்டிருக்கிறது. டிபி ஹாஸ்பிட்டல், டிபி ஹாஸ்பிட்டல். கண்டக்டர் எனக்காகவே 2 தடவை 2வது தடவை குரலை கொஞ்சம் அழுத்தி கூப்பிடுறான். வெளியே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. காலையில் ஆஃபீஸுக்கு புறப்படுறச்ச நல்ல வெயில் இருந்தது. அதனால குடை எடுத்துட்டு வரல. இறங்கி பஸ் ஸ்டாப் கூட்டத்தோட ஒதுங்கிண்டு மழை விடுற வரைக்கும் நிற்கிறதை விட மாம்பழம் டெர்மினஸ் வரைக்கும் கதை படிச்சுட்டே போய் இதிலேயே திரும்பி வந்துட்டா என்ன? மாம்பழத்துக்கு ஒரு டிக்கெட்டுன்னு வாங்கிட்டு எழுந்து நின்னவ மறுபடியும் உட்காந்துட்டேன். அந்த சாயிர மாடு முன் சீட்டில் உட்காந்துட்டு திரும்பி திரும்பி என்னை பார்க்கிறது. அட கஷ்டமே, இதை பின்தொடர்ந்து வர்றதுக்காக நான் டிக்கெட் வாங்குறேன்னு நினச்சின்றதோ? பஸ் புறப்பட்டுடுத்து. நான் மறுபடியும் கதையை படிக்கிறேன். இது என் கதை மாதிரியே இருக்கே. முடிவு என்னமா இருக்கோ ஏனோ, எனக்கு கண் கலங்குறதே. திடீர்னு டம டமார்னு இடிக்கிறது. அன்னைக்கும் இப்படித்தான் இடிச்சுது. இதோ ஆர்கேவி கதையில ஒரு அத்தியாயம் முடிகிறது இந்த வார்த்தைகளோட. வானம் கிழிந்து அறுபட்டது. மின்னல்கள் சிதறி தெரித்தன. இடியோசை முழங்கி வெடித்தது. அந்த இடி எங்கோ விழுந்திருக்க வேண்டும். வேறு எங்கேயும் இல்லை. அந்த இடி என் தலையிலே தான் விழுந்தது. தேடுங்கள், கண்டடைவீர்கள்.